ஓம் சாய்ராம். சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு N.R. ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தாம் சென்று கொண்டிருந்த வழியில் வஜ்ரேஸ்வரி சுவாமி நித்யானந்தா, துறவி ஹசரத் பாபாஜான், மகான் ஜிப்ரு அண்ணா மற்றும் மகான் ராமதாஸ் போன்ற மகான்களை சந்தித்தார். அவர்கள் அனைவரும் யார்? பண்டரிபுரத்திலிருந்து கிளம்பிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஜல்கான், ஷேகான், நாசிக் போன்ற இடங்களை கடந்து பூனாவை அடைந்த போது அங்கிருந்த தர்கா ஒன்றில் இருந்த பெண் துறவியான ஹசரத் பாபாஜான் என்பவரை சந்தித்தார். ஸ்ரீ ஹசரத் பாபாஜான் ஒரு பஷ்டூன் முஸ்லிம் துறவி ஆவார். அவர் ஒரு சத்குரு அல்லது குதுப் என்று கருதப்படுகிறார். ஆப்கானிஸ்தானின் பலுச்சிஸ்தானில் பிறந்த அவர் கடைசி 25 ஆண்டுகள் பூனேயில் வாழ்ந்து இறந்தார். மெஹர் பாபாவின் சீடர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர். அவர்களையும் ஸ்ரீ ஹசரத் பாபாஜான் எனும் துறவியையும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சந்தித்தார் என்றாலும் என்ன காரணத்தினாலோ அவரிடம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு ஈடுபாடு ஏற்படவில்லை. அதேபோல வஜ்ரேஸ்வரி சுவாமி நித்யானந்தா எனும் மகானையும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சந்தித்தார். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பகவான் நித்யானந்தா கேரளாவின் கோழிக்கோட்டில் அமைந்துள்ள துனேரி என்ற சிறிய கிராமத்தில் பூமியில் தோன்றினாராம். அவரது வருகை மிகவும் மர்மமான கதையாக உள்ளது. சரியான பதிவுகள் எதுவும் இல்லை. அது வஜ்ரேஸ்வரி மராட்டிய மாநிலத்தில் உள்ள கணேஷ்புரி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மக்கள் வஜ்ரேஸ்வரி ஸ்ரீ நித்யானந்தாவை அவதூதராக கருதினார்கள். அவரை ஒரு ஆன்மீக குருவாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் கருதினார்கள். இவர் அடர்ந்த வனப்பகுதியை ஞானம் பெற விரும்பும் அனைவருக்கும் ஆன்மீக மையமாக மாற்றியவர். அவர் உபதேசித்த சிடாகாச கீதை என்பது ஆன்மீக பாடங்களை வழங்குகிறது. ஆன்மீகத்தை நோக்கி ஒரு வழியை காட்டுகிறது. ஆன்மீக தத்துவத்தை விளக்கும் ஒரு நூலாகும். இதை பின்பற்றுவதன் மூலம் மனதின் ஆழத்தில் உள்ள உணர்வுகளையும் ஆன்மாவின் நிலைகளையும் அறிய முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மகானிடமும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு எந்த ஈடுபாடும் ஏற்படவில்லை. அடுத்து ஜல்கானுக்கு சென்ற பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அங்கிருந்த வஜ்ரேஸ்வரி ஆலயத்தின் அருகில் இருந்த ஜிப்ரு அண்ணா எனும் மகானை சந்தித்தார். அவர் குறித்த தகவல்கள் எதுவும் தெரியவில்லை. அவரது குறிப்பு நித்யானந்தா சுவாமிகளின் சிஷ்யரான முக்தானந்தா எனும் சுவாமிகள் மூலமே சிறிதளவு தெரிகின்றது. சுவாமி முக்தானந்தா கூறினார், ஆன்மீக துறவியான ஸ்ரீ ஜிப்ரு அண்ணா ஒரு பெரிய துறவி. அவர் எப்போதுமே குப்பை குவியலில் நிர்வாணமாக அமர்ந்து தன்னை சுற்றியுள்ள அழுக்குகளுடன் விளையாடி கொண்டிருப்பார். ஸ்ரீ ஜிப்ருண்ணா குப்பை குவியலில் தவத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது உடலில் தூசி, அழுக்கு அல்லது அருவருப்பான வாசனை எதுவும் இல்லாமல் இருந்தது. குப்பை கூலங்களில் ஆன்மீக துறவியான ஜிப்ருண்ணா அமர்ந்து இருந்தாலும் அவரது உடலில் இருந்து ஒரு இனிமையான நறுமணம் வெளிப்பட்டவாறே இருந்தது. அத்தகைய மேன்மையான மகானிடம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சென்றபோது துவக்கத்திலேயே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளிடம் தான் அவரது குரு இல்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டாராம். அது மட்டுமல்ல, அவருக்கு இருந்த தீராத தலைவலியையும் அந்த துறவி தீர்த்து வைத்த பின் அவரை வஜ்ரேஸ்வரி ஆலயத்தின் அருகில் இருந்த காட்டிற்கு சென்று தபத்தில் இருக்குமாறு கூறினாராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தனிமையில் அமர்ந்து கொண்டு தவத்தில் ஈடுபட்டாலும் அவருக்கு மனதில் முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. மும்பை நகரத்தில் இருந்து 75 மைல் தொலைவில் உள்ள வஜ்ரேஸ்வரி ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். தனது தந்தையின் யாகத்தின் நெருப்பில்
தன்னை தானே எரித்து கொண்ட சதி தேவியின் உடல் பாகங்களில் சதி தேவியின் இடது மார்பகம் இந்த இடத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. எனவே இந்த ஆலயம் ஸ்ரீ தேவி வஜ்ரேஸ்வரி யோகினி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தின் அருகில்தான் மகான் ராமதாஸ் என்ற மற்றொரு மகான் வாழ்ந்து கொண்டு இருந்தாராம். அவரோடும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவருடைய மாட்டு தொழுவத்தில் இருந்த மாடுகளை அவ்வப்போது பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் பாதுகாத்து வந்தார். மகான் ஸ்ரீ ராமதாசி சாதுவிடம் இருந்தே துளசி ராமாயணம் மற்றும் ராமச்சரித்திர மனாஸ் போன்றவற்றையும் கற்று அறிந்து கொண்டார். அங்கு தவத்தில் இருந்த நாட்களில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு உணவு கிடைத்து கொண்டே இருந்தாலும் அவர் எளிமையாக இருந்தவாறு எலுமிச்சை ஜூஸ், மோர் அல்லது பால் போன்றவற்றை மட்டுமே பெரும்பாலும் குடித்தவாறு வாழ்ந்து கொண்டு இருந்தார். அருகில் இருந்த மலை முகட்டுகள், வனப்பகுதிகள், நீரோடைகள் என அனைத்து இடங்களிலும் சுற்றி திரிந்தார். மனதில் மீண்டும் மீண்டும் தமக்கு என்று குருநாதர் கிடைப்பார் என்ற கவலை எழுந்து கொண்டேதான் இருந்தது. காரணம், அத்தனை சாது சந்நியாசிகளை அவர் தொடர்பு கொண்டே இருந்தாலும் அவருக்கு தேவையான ஆன்மீக தாக்கத்தை எவராலும் குறைக்க முடியவில்லை என்பதே ஆகும். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும் சத்குரு ஸ்ரீ பெட் நாராயண மகாராஜும். இன்னும் சில காலம் கழிந்தது. அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மும்பை நகரத்தில் இருந்து 75 மைல் தொலைவில் இருந்த வஜ்ரேஸ்வரியிலிருந்து கிளம்பி புனே நகரிலிருந்து கிழக்கே 30 மைல் தொலைவில் இருந்த ஒரு கிராமமான கேட்கான் என்னும் இடத்தை அடைந்தார். இங்குதான் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்து இருந்த இந்து துறவி நாராயண் மகாராஜும் வசித்து வந்தார். கெட்கான் கிராமத்தில் உள்ள அவரது ஆசிரமம் பக்தர்களுக்கு புனித யாத்திரைக்கான இடமாகும். 1933ஆம் ஆண்டு வாக்கில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு சத்குரு பெட் நாராயண மகாராஜ் என்ற இன்னொரு மகானிடம் தொடர்பு கிடைத்தது. அவர் தத்த பரம்பரையை சேர்ந்தவர். 1885ஆம் ஆண்டில் பிறந்த ஸ்ரீ சத்குரு பெட் நாராயண் மகாராஜ் குழந்தை பருவங்களிலேயே பெரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருந்தது. தனது பெற்றோரை மிக சிறிய வயதிலேயே இழந்தார். அவரது பாட்டியிடம் வளர்ந்தவர் அவளது செயல்கள் பிடிக்காமல் அமைதியை தேடி வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஒரு சிவன் கோவிலில் தனிமையில் தங்கினார். சிவன் கோவிலில் தியானத்திற்காக தனியாக தங்கியிருந்த போது ஒரு புலி மகாராஜுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் கோயிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. தத்தாத்ரேயரின் தெய்வீக அருளால் அவர் கங்காபூருக்கு சென்று தவம் செய்து ஆன்மீக உச்சத்தை அடைந்தார். இறுதியாக புனேவுக்கு அருகில் உள்ள கேட்கான் பெட் என்ற இடத்திற்கு வந்து தங்கி மெல்ல மெல்ல தத்தாத்ரேயரின் உபாசகராகி ஒரு கம்பீரமான ஆலயம் அமைத்தார். அந்த ஆலயத்திற்கு சென்று அப்படிப்பட்ட அந்த மகானுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஒரு வினோத அனுபவத்தை பெற்றார். ஆலயத்தின் உச்சியில் பல பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து கொண்டவர் உண்மையில் தத்தாத்ரேயரின் அருள் இருக்கும் என்றால் அதில் ஒரு பறவை தனது தலையில் வந்து அமர்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என வேண்டிக் கொண்டார். என்ன அதிசயம்! ஒரு பறவை பறந்து வந்து அவர் தலையை தட்டிவிட்டு சென்றது. தனது எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் என்ற தன்னம்பிக்கை மீண்டும் எழுந்தது. சத்குரு ஸ்ரீ பெட் நாராயண மகாராஜ் ஆலயத்தில் இருந்த குடிலில் தங்கியிருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க உள்ளதையே அந்த பறவையின் செயல் வெளிப்படுத்துவதாக அவர் நம்பினார். சத்குரு ஸ்ரீ பெட் நாராயண மகாராஜிடமே சென்று தனது நிலையை கூறலாம் என நினைத்தவாறு அவரிடம் சென்றபோது அவரை சுற்றி பல பக்தர்கள் சூழ்ந்து இருந்ததை கண்டார்.
ஆகவே சற்று தொலைவில் நின்று இருந்தபடியே அவருக்கும் சத்குரு பெட்நாராயண மகாராஜ் அவர்களுக்கும் மட்டுமே புரிந்த சங்கேத சைகையில் தனது மனதில் இருந்த ஏக்கத்தை கூற ஸ்ரீ பெட் மகாராஜும் கவலைப்படாதே, உனது எண்ணம் நிறைவேறும் என்ற செய்தியை அதே சங்கேத மொழியில் பதிலை தந்தார். அது பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு தற்காலிகமான மன நிறைவை தந்தது. அங்கிருந்த சமயங்களில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம் என கருதப்பட்ட ஸ்ரீ மெஹர் பாபா என்னும் மகானை குறித்து செய்தி கிடைத்தது. இதன் தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். ஓம் சாய்ராம்.